கலாச்சாரத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு கல்வி முறை காரணம் அப்படின்னு சொல்றது எல்லாமே மேலோட்டமாக பேசுறோமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஒரு தியரியின் அடிப்படையில் பார்க்கும்போது தோன்றுது. நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்துக்கும் ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார அமைப்புக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லாத வகையில கல்வியும் கலாச்சாரமும் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அருமையான கேள்வி. அந்த அடிப்படையில பொருளாதார அமைப்பு அப்படிங்கிற அடித்தளத்தின் மீது கட்டப்படுகின்ற மேல் கட்டுமானங்களே அரசியலும் கலாச்சாரமும் அப்படிங்கிற பார்வை எவ்வளவு தூரம் சரியானது? அந்த பின்னணியில இதை பார்த்தா எப்படி சொல்லுவீங்க? ஆமா, அதுதான் இப்போ இவர் சொன்னார்ல, இவர் சொன்னக்கூடிய ஒரு விடயத்தை பாருங்களேன். நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது, காஞ்சி பல்கலைக்கழகம் இருந்தது, எங்க போச்சு? வெள்ளைக்காரன் வந்தவொடனே காணா போச்சு, அதுக்கு முன்னாடியே காணா போயிடுச்சு. ஏன் போச்சு? கல்வி இந்த நாட்டில் பரவலாக இருந்திருந்தது அப்படின்னோம்னா அது இருந்திருக்கணும் இல்லை, இல்லாத போச்சு. இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவங்க பேசுகிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதாரத்தினுடைய இந்த அடித்தளம் இல்லாமல் மேல் கட்டுமானத்திலேருந்து எல்லாத்தையும் பேசிட்டு கூடாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு பண்பாடு என்பது கல்வியின் மூலம்தான் புகட்டப்பட வேண்டும். அது வெள்ளைக்காரன் நிராகரித்தோம், சரி. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம அதுக்கு பொறுப்பேற்றுவோம். நம்ம என்ன பண்ணோம்? அப்படிலாம் எதுவும் பண்ணலை. இன்றைக்கு எடுத்துக்கங்க, இவங்க கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்ன? இந்த நாடை சந்தையாக்குறது. இந்த நாடை சந்தையாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்பாட்டை காப்பீங்க? அவனுடைய வசதிக்கு நீங்கள் தொழிலாளர் நல சட்டங்கள்லேருந்து அனைத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அப்புறம் இதில் கல்வியில் மட்டும் சுதேசியை பேசிக்கிட்டு இருக்கிறது என்னது? இது ஒட்டுமொத்த ஒரு தேசிய பொருளாதார வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாத நீங்கள் அப்படி நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்களானால் இந்த கல்வி முறையை முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக இருக்க வேண்டும், ஒரு புரிதல் அறிதலுக்கான ஒரு அடிப்படையை கொண்டிருக்க வேண்டும் என்பதையே பற்றி பேசாத நீங்கள் வாய்க்கு வந்துட்டு பண்பாடு, வளர்ச்சிக்கு வந்துட்டு சந்தை பொருளாதாரம் என்று நீங்கள் போவது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளத்தக்கது? அதுதான் எங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் இது சந்தை பொருளாதாரம் கூட நாங்கள் சொல்லலை. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கலாச்சாரம் அதை கல்வி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது வந்ததுனால இது பாதிக்கும் எல்லாம் கிடையாது. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் உத்தரவாதங்கள் மட்டுமே அளிக்கப்பட்டன, அதற்கான திட்டங்களோ வழிமுறைகளோ மேற்கொள்ளப்படவில்லை. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் சொல்றோம் நாங்களும். நான் இதை வந்து இதை மாற்ற வேண்டும் என்பதில்லை. உண்மையான வரலாறு மக்களுக்கு தெரிய வேண்டும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தோட மெக்காலே வந்து எந்த ஒரு காரணத்திற்காக அந்த கல்வியை உருவாக்கினாரோ அதே கல்வி திட்டம் தான் இப்ப நாம தொடர்ந்துட்டு இருக்கோம். அது உண்மையான கல்வி இல்ல. நான் பெருமிதம் இல்லாத ஒரு கல்வி எந்த பயனையும் அளிக்காது, நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவாது. நாட்டுடைய உண்மையான வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் தான் சொல்றேன். நான் ஒன்னு சொல்றேன், போரஸ் புருஷோத்தமன் அலெக்சாண்டரை எதிர்த்து போராடுற போரஸ் புருஷோத்தமன் குறுநில மன்னன். அலெக்சாண்டர் உள்ள வரும்போது போரஸ் புருஷோத்தமன் எதிர்க்கும் போது அது அப்படியே திரும்பி போறான், அந்த நாட்டை கொடுத்துறான். நம்ம என்ன வரலாறுல படிக்கிறோம்? போரஸ் புருஷோத்தமனுடைய வீரத்தை பாராட்டி அலெக்சாண்டர் நீயே வச்சுக்கோன்னு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், போரஸ் புருஷோத்தமன்ற ஒரு குறுநில மன்னனையே தாக்கு பிடிக்க முடியல. உள்ள போனா குப்த பேரரசு இருக்குது, மௌரிய பேரரசு உள்ள இந்தியா உள்ள போனா திரும்பி வர முடியாதுன்னு அலெக்சாண்டர் பயம் விட்டுட்டு போனான்ற நான். நீங்க வந்து நம்முடைய மன்னர்களை அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வெளிநாட்டுல இருந்து வந்து படையெடுத்தவன பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. தக்ஷசீலம் யூனிவர்சிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். நானும் கேட்கிறேன். அந்நிய நாட்டு படையெடுப்புகளுக்கு வந்த முதல் கேஷுவாலிட்டி இந்த மாதிரி கல்வி கேந்திரங்களை அடித்து ஒடுக்கினார்கள். அதுதான், அதனாலதான் தக்ஷசீல பல்கலைக்கழகம் காஞ்சி பல்கலைக்கழகம் காணும். இன்னைக்கு அதை மீண்டும் உருவாக்கணும். இந்தியால புராதன இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது முகமதியர்களுடைய படையெடுப்பு பிந்தைய இந்தியாவாக இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து அடிப்படையில நில உடைமை அமைப்புகள் வந்து சமூகத்துல மாறல. ஆனா இவங்க வந்து பிரிட்டிஷ் காலனி ஆனதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து வேறொரு மாற்றத்தை நோக்கி சமூகம் போகும்போது அவர்களுக்கு மெக்காலே கல்வி முறையின் அடிப்படையில எழுத்தர்கள் தேவையாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பிறப்பால் இந்தியர்களாகவும் சிந்தனையால் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவங்க உருவாக்குனாங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் வந்து பொருளாதார அமைப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பு, அதன் மேல எழக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்க்கறத நீங்க இப்போ வந்து அந்த முரணை நீங்க எப்படி சுட்டி காட்டுவீங்கன்ற? அவங்க நீங்க வந்து வார்த்தைகள்ல நீங்க பண்பாடுன்னு அவங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்க. வார்த்தைகள்ல தான் பேசுறாங்க. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம எல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியின பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும்னு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எதிர்ப்பாங்க. இந்த மொழியில கத்துக்க அப்படின்வாங்க. இன்னைக்கு அவர் பேசிருக்கிற பேச்சுல பாருங்க எவ்வளவு இந்தி வார்த்தைகளை வச்சுதான் எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. இருங்கய்யா பேசி முடிச்சிடுறேன். ஸ்வச்சா பாரத் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. நம்மளை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்னொன்னு நான் சொல்ல வரேன், வெள்ளைக்காரன் எதற்காக அவன் கல்வியை கொண்டு வந்து இங்க நிலை நிறுத்தினானோ அதே பத்தி கவலைப்பட்டு சொன்னதாக ஆயிடுமா? இல்ல அதுதான்
கல்வியை கொண்டு வந்தானோ அந்த கல்வியிலிருந்து தானே அவனுக்கான அந்த எதிர்ப்பே உருவாச்சு. அதானே காங்கிரஸாவே உருவாச்சு இங்கிலீஷ் பேர்லயே. அதை தானே ஹிந்துன்ற பேர் இங்க கொடுத்துச்சு. இப்படி எல்லாமே கொடுத்துச்சு. அதனால இவங்க நினைக்கிறது எதையும் சாதிச்சிட முடியாது. நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த நாட்டை நாம் வளப்படுத்த வேண்டும், இந்த மன வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்காக இந்த கல்வி முறையை மாற்றியமைப்பதை பற்றி தீவிரமாக சிந்தித்திருக்க வேண்டும். அதை பற்றி ஒரு சிந்தனையே செய்யாமல், பல்வேறுபட்ட கூறுகள் ஆராயாமல், ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த கல்வியை மாற்றுவதற்கு சிற்சில விவாதங்களை கிளப்பி விடுவது என்பது தவறான நோக்கத்துடன் கற்பித்தலை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தில் சென்று முடியும். நிறைவான கருத்தாக எடுத்துக்கிறேன். கல்வி முறையில மாற்றம் வேண்டும் அப்படிங்கறதையும் ராஜ்நாத் சிங் பேசுறாரு. இப்ப அவர் சொன்னது வந்து அவருடைய அந்த நோக்கத்தை சொல்ற மாதிரி உண்மையான நிறைவான கருத்தாக சுருக்கமாக உண்மையான வரலாறு சொல்லப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நானும் அதைத்தான் வலியுறுத்துகிறேன். ஆனா இவர் சொல்ற மாதிரி வந்து எங்களுடைய நோக்கத்தை தவறா சொல்றாரு. அப்படி அல்ல. நம்ம நாட்டில் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஒரு நாட்டின் மீது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தின் அடிப்படையிலே கல்வி இல்லை, எல்லா வாழ்க்கையுமே அப்படித்தான் உருவாக வேண்டும். அப்பதான் நீங்க நிக்க முடியும். நீங்க காப்பி அடிச்சு எந்த கல்வி வந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெற முடியாது. இந்த நாட்டுடைய குணம் ஆன்மீகம், ஆன்மீகத்தை ஒட்டி இந்த நாட்டுக்கு இருக்கிற கலாச்சாரம் பண்பாடுகளை ஒட்டி அந்த இருக்கணுமே தவிர அதுதான் வெற்றியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஆன்மீகம்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டுருங்கய்யா, அது எல்லாத்தையும் தன்னுள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, ஒன்றுக்கொன்று பகைமை மூட்டுவது அல்ல. ஆமாமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புது நிகழ்ச்சியை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.